Praise the Lord. The joy of the Lord is your strength. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் அப்படின்ட்டு நெகேமியா சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் கர்த்தருடைய ஜாய் நமக்குள்ளாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஹாப்பினஸ் அப்படின்னா அது ஒரு நிலையானது கிடையாது. சிச்சுவேஷன்ஸ் மாறும் பொழுது அந்த சந்தோஷம் நம்மளை விட்டு போகக்கூடும். ஆனால் ஆண்டவருடைய ஜாய் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அது ஒரு பொழுதும் மாறாதது. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் அதுக்கு கான்ட்ராஸ்டாக இன்னொரு இடத்துல பார்க்குறோம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் அப்படின்ட்டு. பிரச்சனைகள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் எப்படி நம்மளால மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? முதலாவதாக தேவன் தான் அந்த மகிழ்ச்சி அப்படின்றத நம்ம அறியணும். மகிழ்ச்சி அப்படின்றது தேவனுடைய மாறாத குணாதிசயங்களில் ஒன்றாக இருக்கிறது. இயேசு சாமி ஓட இருக்கிற நம்மளோட அந்த உறவின் நிமித்தமாக அவர் கொடுக்கும் பரிசாக மகிழ்ச்சி இருக்கிறது. நம்ம பார்த்தோம்னா ஆவிக்குரிய கனிகளில் ஒன்றாக சந்தோஷம் குறிப்பிடுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு மாம்ச ரீதியான ஹாப்பினஸ் சுச்சுவேஷன்ஸ் மாறும்பொழுது சோர்வுக்குள்ளாக நம்மளை தள்ளக்கூடும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கும் மகிழ்ச்சியானது நம்மளுடைய சோர்வின் மத்தியில், நம்மளுடைய பிரச்சனைகளின் மத்தியில் நம்மளை பலப்படுத்தும். இந்த மகிழ்ச்சியை நம்ம எங்கே கண்டடையலாம்? ஆண்டவருடைய சமூகத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அவரோடு இருக்கிற அந்த உறவில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும்பொழுது, when we seek his presence, அந்த மகிழ்ச்சியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அவர் கொடுக்கும் சந்தோஷமானது நம்மளால வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. ஆண்டவர் கொடுக்கும் இந்த விவரிக்க முடியாத சந்தோஷம் நம்ம பரலோகத்தில் போய் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றது கிடையாது. இந்த பூமியில் இருக்கும் போதே நம்மளால அதை அனுபவிக்க முடியும். அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். பவுலும் சீலாவையும் அன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, இயேசுசாமியை பற்றி அவர் சொன்னதற்காக அவங்களுடைய வஸ்திரத்தை கிழிச்சாங்க, அவங்கள அநேக அடிகளை அடித்தார்கள், அவங்கள கட்டி போட்டார்கள். ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க 2 பேரும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அந்த சிச்சுவேஷன்ல எப்படி அவங்களால, அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் எப்படி அவங்களால மகிழ்ச்சியோட பாட முடிந்தது? முன்னாடி சொன்னது போல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இன்றைக்கு நம்ம எந்த விதமான பிரச்சனைகள் மத்தியில் போய்கொண்டிருக்கலாம், எந்த விதமான டிப்ரெஷனுக்குள்ளாக நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தை ஜெயம் கொண்ட ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார். அப்படி அவர் சொல்கிற இந்த வசனம் நம்மளுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறது. இந்த நிலையான மகிழ்ச்சியை நம்ம தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் முதலாவதாக நமக்குள்ளாக ஆழமாக பதிய வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் அறிக்கை செய்து அடிக்கடி நம்ம அறிக்கை செய்து கொண்டிருக்கும் போது அது நம்மளை உற்சாகமாக்குகிறது. அவருக்கென்று நாம் வாழும்போது அவருடைய சந்தோஷத்தை நம்மளால அனுபவிக்க முடியும். இரண்டாவதாக அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்க வேண்டும். பிலிப்பியர் 4:6-7 சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மனுஷர்கள்கிட்டயோ இல்லை உங்கள் தெரிஞ்சவங்கக்கிட்டேயோ இல்லை, இந்த வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்த தேவாதி தேவன்கிட்ட நம்ம தெரிவிக்கும் பொழுது அவரே நம்மளுடைய சந்தோஷத்தினால நிரப்புகிறார். அவருடைய பிரசனத்தில் நம்ம போய் ஊற்றும் பொழுது அவர் நமக்கு கொடுக்குற சந்தோஷம் இந்த உலகத்தில் இருக்கிற யாராலையும் கொடுக்க முடியாது. கடைசியாக நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுடைய இருதயத்தையும் நம்மளுடைய சிந்தையும் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். சாத்தான் நம்மளுடைய பயத்தையும் நம்மளுடைய கவலையை யூஸ் பண்ணி ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம தூர விலக்க ட்ரை பண்ணுவான். அவருடைய பிரசனத்தை நோக்கி நம்ம செல்லாமல் வேற திசையில் நம்ம நோக்கி செல்கிறதற்கு அவன் யூஸ் பண்ணுவான் அந்த பாரத்தையும் அந்த பிரச்சனையும். ஆனாலும் தேவனுடைய அன்பும் இரக்கத்தினாலும் நம்மளுடைய இதயம் நிரம்பி இருக்கும் பொழுது அவர் கொடுக்கும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறத தடை செய்ய ஒருவராலும் முடியாது. அவருடைய நித்திய மகிழ்ச்சியினால் இன்றைக்கும் நம்மளை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் மாத்திரமே அதை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். So I pray whatever you're going through, in Jesus' name, let the joy of the Lord fill you abundantly and you will be a blessing to the nations. So by the grace of God, I had the privilege to join University of Jerusalem and complete my masters in கிறிஸ்டியன் கவுன்சிலிங். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வளரவும் இன்னும் ஆண்டவரை நோக்கி நெருங்கி போகவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஐ தேங்க் த லார்ட் ஃபார் தட் அண்ட் மே காட் பிளெஸ் யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் வீக் அஹெட்.